கருணாநிதி வீட்டுல கீழே உள்ள ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப இவன் பேசின ரெக்கார்டை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உனக்கு 5,00,000 ரூபாய் காசு தரேன். ஆனா நீங்க சொன்னீங்க, ஆமா கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவர் வீட்டுல தெலுங்கு பேசுறாருன்னு சொன்னீங்க. அதுக்குதான் எப்படி தெரியும்னு கேட்டதுக்குன்னா நான் வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாங்களா அது எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கதை கீழே இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கும் போது இவ்வளவு பச்சையா பொழுற நீங்க இன்னும் என்ன ஜாலியா பேசுற நீதான் முழுகிட்டு இருக்க. இப்ப கருணாநிதி யோ இரியா கோகுல் உனக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நானு நீ காசு வேணும்னு நீ தான் ஒத்துக்கிட்ட, நான் இது பண்ணல. நான் எவனும் காசு அது டிசைனர் எடிட் அதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிடா சீமானிசம் லோகோ பண்ணும் போது பண்ணதுடா. என்ன கருமம்னா அடே கிறுக்கு பயலே அது அது ஓப்பன்ல தானே இருக்கு, வெளிப்படையா அது டிசைனர் எடிட்டர் கிறுக்கு பயலே இப்போ கூட அதை தானே போட்டிருக்கேன். ஏன்னா டிசைன் பண்ணி ஓசில எனக்கு புரியல. சீமான் வந்து ஒருத்தரை படுத்து போட்டோ எடுறா நாயேன்றாரு, அது என்ன கதை? தமிழன் சரி ஓகே விடு, உன்கிட்ட கூட விடு. நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் என்ன சொன்னாப்புலன்னா சீமான் வந்து விஜயலட்சுமிக்கு 2.5 லட்சம் காசு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப வந்து அர்ஜுன் வந்து 2.5 லட்சம் காசு கொடுத்ததுக்கான அந்த ஒரு செக்கோ இல்ல ஏதாவது காசு கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை சொல்லிருக்காரு. வீடியோ வேணுமா? நீ வீடியோ எடுத்து போடு, நீ வீடியோ எடுத்து போடு. எனக்கு வந்து இல்ல எடுத்துட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ண போறீங்க? இல்ல எடுத்துட்டு வந்துருவேன். இந்த விடயத்துல பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. இந்த அதாவது காசு கொடுக்குற விஷயத்துல, அதாவது தமிழர்கள் வந்துட்டு இந்த காசு கொடுக்குற விஷயத்துல பாத்தீங்கன்னா அதாவது என்டிக்கு காசு கொடுக்குற விஷயத்துல வந்து பண்ண மாட்டாங்க. அதுலயும் வந்துட்டு தெளிவா வந்துட்டு தமிழர்கள் வாங்கிட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்கானா அவனை பாராட்டுறோம். அவ்வளவு நேர்மையா வாங்கிட்டு இருக்கான். இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க என்டிகே காரங்க. போராட்டம் கீராட்டம் போறோம்னா 8 மணிக்கு போறோம்னா அந்த சாப்பாடுக்கு ஒரு வழி இருக்காது, தண்ணிக்கு வழி இருக்காது, ஒண்ணும் வழி இருக்காது. சரிங்களா? தேர்தல் நின்னா கூட நீங்க போகும் நாங்க எதுக்கு உங்க கூட பிரச்சாரத்துக்கு வரணும்னு சொல்லி கேள்வி கேட்கிற ஆளுங்க தான் என்டிகே காரங்க. ஓகே, நீங்க வந்து என்டிகே வந்து தேர்தல் ஒரு எலெக்ஷன் தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டான்னு சொல்லி சொல்றீங்க. இதே வேற எந்தெந்த கட்சி வாங்கி கொடுக்குறாங்க அதையும் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி சொல்லுங்க. எனக்கு தெரியல, நான் இந்த கட்சி தான் வந்தேன். உங்களை மாதிரி திக திமுக இருந்துட்டு வர முடியும் சொல்லுங்க. சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் என்ன பண்ண முடியும்? பூத்தே சட்டாவும் உட்காந்துருக்கேன். சரிங்களா? என்டிகே சார்பிலேயே உட்காந்துருக்கேன். சுயேட்சையில வர்றதுக்கு கூட போய் எல்லாமே தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. என்டிகே குடுக்கறதுக்கு வந்து பூத் ஏஜென்ட்ல வந்து குடுக்கறதுக்கு ஒருத்தம் கூட இல்ல. இன்ச் நகர முடியாது, இல்லாட்டி கவுண்டிங் மிஸ் ஆயிரும் நமக்கு. ஏகா இது வந்து உங்க பிரச்சனையே முடியல, என் பிரச்சனையே முடியல. ஸ்வேதா இவங்க வந்து மேடை பேச்சுக்கு வந்து காசு வாங்கலாம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பேசிட்டு போனா. நம்ம வந்து டிசைனர் இல்ல கோகுல் உங்களுக்கு ஆதரவா தான் ஸ்வேதா பேசுறானுங்க. அவங்க திருட்டு பேருக்கு பணம் நிறைய வாட்டி கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அதுதான் எப்படியோ அங்க இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. நான் அதுதான் சொல்றேன் இருங்க. அந்த கட்சியிலேயே பேசின காணொலி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? விஜயலட்சுமிக்கு 2 லட்சம் போடுன்னு நானு, நீ எடுத்து போடுன்னு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிருங்களா? நான் எடுத்து போறது மாதிரி கேட்டுக்கிறேன். எடுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன சொன்ன? சீமான் வந்து 2.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னேன். சீமான் வந்து 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தத நீ போட்டோ எடுத்து பண்ணுவ. நான் சொல்லல, சாட்டை துரைமுருகன் சொல்றாரு. யோ சாட்டை முருகன் என்ன சீமான் வந்து 2.5 லட்சம் கொடுக்க சொல்லி சொன்னான்னு கொடுத்தானா? கொள்கை பரப்பு செயலாளர்னா கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? சாட்டையை பத்தி என்ன மேல போட்டிருந்தீங்க நீங்க? என்டிகே தலைமைன்னு போட்டிருந்தோம். யார் அவன்? என்டிகே தலைமையாவ? ஆமா, அவர்தான் சொல்றாரு 50,000 4 மாசம் கொடுத்தீங்கன்னு. யாருக்கு? விஜயலட்சுமிக்கு. யாரு சீமான் கொடுக்க சொல்லி கொடுத்தானா இல்ல அவனே தன்னிச்சையா கொடுத்தானா? அவன் சீமான் சொல்லி சீமான் சொல்லி நான் கொடுத்தேன்னு சொல்லி சொன்ன போன அந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி சீமான் சொல்லாம கொடுத்தானா எதுக்குள்ள கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம். அதுக்குதான் அவனை கட்சியை விட்டு 3 டைம் தூக்குனது. சரிங்களா? கட்சியை விட்டு 3 டைம் அவனை தூக்குனது. இது ஒரு வழக்கா? விஜயலட்சுமி 50,000 கொடுத்தாங்க ஒரு வழக்கு கட்சி விட்டு. எதுக்கு 3 டைம் தூக்குறீங்க? நிரந்தரமா தூக்கிறது தானே எங்களுக்கு நல்லா இருக்கும்ல.
இப்ப என்னன்னா இப்ப சாட்டை வந்து அவன் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான், உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அவ்வளவுதானே உங்களுக்கு. பெரிய சாட்டை ஆனா புடிங்க, நான் ரீல்ஸ் போட்டதானே பெரிய ஆனா புறம்போக்கு எவ்வளவு ரீல்ஸ் போட்டிருக்கான் அவனுக்கு, ரீல்ஸ் போடுறதில்ல. என்ன பெரிய ஆள் ஆயிட்டான் எனக்கு புரியல, என்ன பெரிய ஆள் ஆயிட்டான்? பெரிய ஆள் நான் சொல்றேன், சாட்டை பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னைக்கு சாட்டை வந்து பல இடத்துல போய் சேர்ந்துட்டான். ஒண்ணு இது சாட்டை வந்து பல இடத்துல போய் சேரல, டிஎம்கே கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு சொல்லு. ஸ்டாலின் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அதுல என்ன வளர்ந்தது இருக்கு? வாய்ஸ் கேட்டா நம்ம இருக்கு. யார் பேசுறதுன்னு தெரியல. ஒரு மோசமா இருக்கான். சரி, சவுக்கு சங்கர் சவுக்கு என்ன மோசமா இருக்கான் சொல்லு, நீனு சவுக்கு சங்கர் சொல்லு. ஐயா சாட்டை இருங்க சாட்டை எதுல பேச விட்டு வேடிக்கை பாருங்க, ஜாலியா இருக்கும். ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இருங்க ஒருத்தர் புதுசா வந்துருக்காரு, இமயவர்மன். அவரு இமயனா? நீங்க பேசுங்க. ஐயா நானே புதுசு தானே, சொல்லுங்க. இருங்க ஒன்னு சொல்றேன். சாட்டை எதுல மோசம்னு, விஜய் அவர்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணான்றதுக்கு அவ்வளவு காண்டானான்ல. ஒரு தலைவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாமாங்க, என்னங்க தலைவர் அப்படின்னு கேட்டான்ல. இன்னைக்கு நம்ம இவர் பேசியிருக்கிறாரு, யாரு நம்ம செந்தில் பத்ரா பாலாஜி என்ன பேசியிருக்கிறாரு, அட்டென்ஷனுக்காக செருப்பு தூக்கி எறிவாங்க. எப்படி அட்டென்ஷனுக்காக உதவி திரும்பி பார்க்கலாம், உதயநிதி மேல செருப்பு தூக்கி எறிஞ்சா திரும்பி பார்க்க சொல்லுவாங்களா? இது இந்நேரம் இந்த நாய் ட்ரோல் பண்ணிக்கிறேன், இந்நேரம் அந்த நாய் கேள்வி கேட்டுருக்கணுமே, கேட்டானா? இதுதான் நாங்க மோசமா இருக்குன்னு சொல்றோம். இதுதான் அவன் கேவலமான புத்தி. என்னையா கேவலமான புத்தி? செந்தில் பாலாஜி சொன்னா நீ செந்தில் பாலாஜியை போய் கேளியா? இவனை ஏன் கேக்குற நீ? விஜய் கிட்ட நான் கேட்கிறேன், இவன் எதுக்கு கேட்கறான்? விஜய் ஒண்ணு பண்ணா மட்டும் உட்காந்து அந்த காண்டா வரல. செந்தில் பாலாஜி நீங்க அட்டென்ஷனுக்காக செருப்பு தூக்கி எறிவாங்கன்றான், கேள்வி கேட்டானா? வீடியோ போட்டாங்க. நான் சொல்றேன், இதே செந்தில் பாலாஜி நீங்க வாங்க நம்ம ஆட்சிதான் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதே செந்தில் பாலாஜி நீங்க வாங்க நம்ம ஆட்சி வந்ததான் அடுத்த 5-6 நிமிஷத்திலே மணல் அள்ளுவாங்கன்னு சொல்லி சொன்னான். இதே போய் அதுக்கு வீடியோ போட்டதுக்கு கரூர்ல போய் மீட்டிங்ல பேசுறதுக்கு செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டு, செந்தில் பாலாஜி வந்து சாட்டை மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். 1 வருஷம் அவன் ஜெயில இருந்திருக்கான். அங்கதான் ஆணுறுப்பு அழுகுச்சு, அங்கதான் ஆணுறுப்பு அழுகுச்சு. சரிங்களா? ஆனா ஸ்டாலின் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. பிஃபோர் ஸ்டாலின் வீடு விசிட்ல தேவையில்ல, ஆஃப்டர் விசிட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டான். இன்னைக்கு ஸ்டாலின் எது ட்ரோல் பண்றது கிடையாது, இன்னைக்கு செந்தில் பாலாஜி எது பண்ணாலும் ட்ரோல் பண்றது கிடையாது, கேள்வி கேட்கறது கிடையாது. திமுக உட்காந்து ஆபாசம் பேசுறவனு கேள்வி கேட்கறது கிடையாது. அப்ப நீ இன்னொரைக்கு நீ சாட்டை வீடியோவே பார்த்தது கிடையாது. நீ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தற்கூரின்னு சொன்ன, விஜய்க்கு ஃபேனா இருக்கிறவங்களா? இவன் இப்ப அஜித் ஃபேனுக்கு பெருமையா இருக்குன்னு போட்டிருக்கானே, அப்ப பேசுவா. நான் அஜித் ஃபேன், அப்ப இவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பான்? அஜித் பொழக்க வேண்டியதா வரும். அஜித் ஃபேன்லாம் நம்ம பேச தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், மாணவர் அணின்னு ஒரு போஸ்ட் வச்சு ஓட்டினாங்கல்ல திமுக, எல்லாரும் ஒட்ட திமுக. கேள்வி கேட்டானா? எங்க வாயில விஷம் பேசுறாரு, பேச தெரியாதா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நீங்க தான் அந்த கொலைக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் அதுதான் சொல்லுவேன், இந்த கொலைக்கு காரணம் விஜய் ரசிகர்களோ விஜயும் தான் காரணம். என்ன காரணம்? 100 காரணம் அடிப்பேன். விஜய் ரசிகர்கள் விஜய் தான் காரணம். அப்ப நாங்களும் சொல்றோம், ஈழத்து படுகொலை காரணம் வெறும் அந்த பிரகாரம் போர்க்களம் மட்டும்தான், திமுக எல்லாம் கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. ஏத்துக்கிறியா? ஏத்துப்பியா நீ? ஏத்துக்கிறேன்னு சொல்லு. திமுக கிடையாது. அவர் சொன்னதுக்கு நீ ஏத்துக்கோடான்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோ, அதை ஏத்துக்கோ ஃபர்ஸ்ட். ஈழத்துல நடந்த இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு நான் வித் ப்ரூஃபோட நான் ப்ரூவ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, கனிமொழி அவர்கள் வந்து நீங்க வந்து சரணடைங்க, நான் வந்து பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லி கனிமொழி அனுப்பின மெயில் இருக்குது. அது பேச போலீஸ் உள்ள பண்ணிருக்காங்க. 10 போலீஸ் மேல கனிமொழிக்கு பிறந்த நாள் வாழ்த்து போட்ட பதிவு எடுத்துட்டு வந்துடுறேன், அவர் பிடிச்சவங்க. மக்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு, மக்களுக்கு போலீஸ் உதவி பண்ணது எல்லாம் நாங்க ஆதரவு போடுறோமே. இங்க மட்டும் விஜய் மேல கட்டி நீ மேல ஓடுற. உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு திமுக திராணி இல்ல. இப்போ நீ திராணி நாம் தமிழர் திராணி இல்லாம இருக்கிறீங்க. திமுக ஓடி ஒளியறீங்க.
ஒரு நிமிஷம் பேசி முடிச்சியா தம்பி? நான் பேசுறேன், நீ மியூட் நீ போகணும், நான் பேசாத, பேசுறேன். நீ பேசவே தேவையில்ல. நீ ஒரு விதமா செயல் நிக்கிறேன்னா நீ எதுக்கு பேசிக்கிட்டு பேசுற? நீதான் குற்றச்சாட்டை முடிச்சிருக்க, நீதான் காரணம் முடிச்சிட்டல, அதோட கிளம்பு. நீதான் விஜய் தான் காரணம் முடிச்சிட்டல. பாண்டி நமக்கு அதுதான் சொல்றோம். இந்த மாதிரி ஒண்ணும் பேசினாதான் நான் எக்ஸ்போஸ் சொல்றது ஆவாரு, பேசட்டும். திமுக காரணம் கிடையாது, காங்கிரஸ் காரணம் கிடையாது. இது இனப்படுகொலைக்கு திமுக காங்கிரஸ் காரணம் கிடையாது. நானும் சொல்லி முடிக்கிறேன். கிளம்பு, நீ ஏத்துக்கிறேன்னா சொல்லி கிளம்பு. திமுக டிவிக்கோட நிலைப்பாடு அதான், டிவிக்கோட நிலைப்பாடு தான் நீ சொல்றா. அதே மாதிரி என் நிலைப்பாடு, உங்க அண்ணன் நிலைப்பாடு அது கிடையாது. விஜய் மேல உங்க அண்ணன் பழிய போட்டு போலியே, சீமான் விஜய் மேல பழிய போட்டு போலியே, சாட்டை என்ன பழிய போடுறான். அப்ப சாட்டை தான் தலைமை ஒருங்கிணைப்பாளரா? ஆமா, சாட்டை தான் தலைமை, சாட்டை தான். அப்ப அவன் தலைமை ஒழுங்கிணைப்பாளர் பதவி கொடுக்க சொல்லு, பேச சொல்லு. சீமான் வந்து இனிமேல் கொள்கை எடுத்துப்போம். நீ பேசி முடிச்சிட்டா பேச முடியாது, என்ன ஜஸ்ட் பேச முடியாது. உன்னோட கருத்தை நீதான் விஜய் தான் காரணம்னு ஒரே வார்த்தையில முடிச்ச. உங்க அண்ணன் அந்த வேர்ட்ல உங்க அண்ணன் முடிக்கல. உங்க அண்ணன் விஜய் மேல பழிய போட்டு ஓடல. சீமான் கையில தனியா இருந்துட்டாப்புல. இப்ப நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் யாரு? சீமானா சாட்டையா? சீமான் அவர் வந்து டிவிக்கோட கொள்கையை தான் விமர்சிச்சாரு, கொள்கையில தான் விளக்கம் கேட்டாரு. அவரு ஐயா கொள்கை விமர்சனம் ஓகே, விஜய் மேல பழியப்படுது யாரு? சாட்டையா சீமானா? நான் கேட்கறதே உனக்கு பொறுமை இல்ல, நீ எல்லாம் என்ன இது பண்ண போறது முடியல. நீ சொன்ன மாதிரி ஏத்துக்கணும் தெரியும். நீங்க பேசுறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் உங்களோட டிவிக்கோட கொள்கையை விமர்சிச்சாரு, சரிங்களா? ஆனா உங்க கட்சி தலைமை பேசல. இறந்துருவேன்னா இதெல்லாம் கொள்கையா? இறந்துருவேன்னா மக்கள் நீதி மையத்தை தான் நீங்க சொல்லணும். என்னடா மையம், நடு ரோட்ல இருந்தா செத்துருவடா அப்படி சொல்லணும். ஏன் கமல சொல்லலாம்? எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணாரு சீமான் அவர்கள், விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது. அது என்ன நீ மையம்னு வர நடுவுல எதை விமர்சனம் பண்ணாரு? சீமான் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் நான் அந்த டிவி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு வந்துறேன். உனக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லலாம், ஏன்னா நீ வருஷம் 360 நாள் குற்றச்சாட்டு வைக்கிறாள். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொள்கை விமர்சனம் பண்ணாரு. ஆனா அந்த டைம்ல விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. ஆனா கீழே உள்ள தலைமைகள் வந்து, கீழே உள்ள உங்க பொறுப்பாளர்கள், மண்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து சீமானையோ கழுவி ஊத்துனாங்க, சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் வந்து உங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. நாங்க வந்து ஏன்னா சீமான் மாரி இல்ல, எல்லா விஷயம் எல்லா சமயத்தையும் நாங்க சீமான் மாரி இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் வந்து 3 மணிக்கு அந்த இடத்துல வரணும், விஜய் 12 மணிக்கு வரணும். ஆனா வந்து சும்மா வாய்க்கு வந்து பேசாத. 3ல இருந்து 10 நாங்க டைம் கொடுத்து 3-7:30 மணிக்கு வந்துட்டோம். கொடுத்த டைம் வந்து அங்கேயுமே டைம் இருந்துச்சுன்னா பெரம்பலூர்ல நிறுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி கரூர்ல நிறுத்த வேண்டியதானே? ஏன்னு ஏங்க ஒருத்தர் பேசுங்க. கொடுத்த டைம் 12 மணி. அதுக்கப்புறமா வந்து கமிஷனர் கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கி 3 to 10 பெரம்பலூர்ல நிறுத்தின மாதிரி கரூர்ல நிறுத்திருக்க வேண்டியதானே? ஏன் காவல்துறை நிறுத்தல? பெரம்பலூர்ல புரியல. பெரம்பலூர் பிரச்சாரம் வந்து விஜய் வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு நிறுத்தினாங்க. பெரம்பலூர் பிரச்சாரம் வந்து நேரம் ஒண்ணு சட்டப்படி போயிருந்தா கேட்டுக்கோங்க. 1 3ல இருந்து 10 நாங்க எழுதி கொடுத்துருக்கோம்ல. 1 நான் சட்டப்படி நடந்திருந்தா பெரம்பலூர் நிறுத்துற மாதிரி நிறுத்திருக்கணும். இல்லையா அவங்க மேற்கொண்டு காவல்துறை இறக்கி அந்த இடத்துல பந்தோஸ்து கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டுமே பண்ணாம இங்க உள்ள போகணும் அவனுக்கு வழி எடுத்து விட்டுட்டு உள்ள போனோம்னா காவல்துறை எதுவுமே உள்ள மக்களோட மக்களா இல்ல. எல்லா காவல்துறையும் வெளியே ஒரு 10 பேர், இந்த சைடுல ஒரு எக்ஸிட்டுக்கும் என்ட்ரிக்கும் 10 பேர் நின்றுன்னு மக்களை அடிச்சு உள்ள பிரஷர் கொடுத்து உள்ள விழுந்த எவனையுமே காப்பாத்தாம அங்க கத்துறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா கட்சி தொண்டர்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை மௌனம் சாதிச்சுக்கணும். அங்க இருந்து ஹெல்ப் பண்ண தொண்டர்களை போட்டு அடிச்சிருக்காங்க. நம்பர் பிளேட் இல்லாம அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் வரலாமா? நம்பர் பிளேட் பைக் வந்தாலே பிடிக்கிறீங்க 10,000 கேட்டீங்க. நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ல தண்ணி பாட்டில் அதுவும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை தண்ணி பாட்டில் இருக்கு. செந்தில் பாலாஜி அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன் ஒண்ணுனா. அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல கரூருக்கு வந்து 12 மணிக்கு வந்திருக்கணும். அவர் வந்தது 7 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் சும்மா 12 திரும்ப 12 மானத்தை வாங்கிட்டீங்க. சரி அவர் லேட்டா வந்துட்டார்ல, அனுமதி ரத்து புடுங்கிக்கிட்டா இருந்த நீ சொல்லியா என்னையா சஞ்சய் திமுக கார மாதிரி பேசுறீங்க?
சரிங்க சொல்லு சரிங்க சஞ்சய், இப்போ பேசுறீங்க. அனுமதி ரத்துக்குன்னு அனுப்ப வேண்டியது தானே? சரிங்க அனுமதி ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருப்பாங்க? நியூஸ் போட்டுட்டு இருந்தா நான் சொல்றேன் நானு. அதாவது வந்து போலீஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இந்த இடத்துல நின்னு பேசுங்க, கூட்டம் வந்து அது அதுல ஹிந்தியில பேசுறாங்க. என்ன பேசுவாங்க என்ன சார்? போலீஸ் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், விஜய் கொலைகாரர். மாட்டீங்க அந்த இடத்துல. ஏன் இருங்க, கரகரன்னு கேக்குது, ஒண்ணும் கேட்கல. ஒருத்தர் இல்ல 2 பேர் பேசுங்க. இல்லங்க, போலீஸ் அவர்கள், பாலாஜி ஐயா அவர்கள். ஆனா இப்ப விஜய் மட்டும் இருப்பா பாண்டியன், நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தினாங்க சார். நீங்க உள்ளார போனீங்கன்னா ஏற்கனவே கூட்டம் வந்து இதாயிருச்சு, அங்க வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு. இல்ல அப்படி இல்லன்னா பெரம்பலூர்ல வந்து நீங்க போகாதன்னே தடுத்து, அண்ணா பெரம்பலூர்ல போவே வேணாம் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? கரூர்ல அவ போலீஸ் பவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தடுத்து நிறுத்தி அவங்க கேட்கல. போலீஸ் போலீஸ் அந்த இடத்துல தடுத்து எனக்கு இருக்கு பேலே போலீஸ் தடுத்து நிறுத்தின. என்னதான் பேசுற நீ? தடுத்து நிறுத்த என்ன சொல்ல போறாங்க? ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறது. எதிர்கட்சி எல்லாமே விமர்சனம் வைக்கதான் போறோம். ஏன் தடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்காக நீங்க வந்து உள்ள விட்டீங்க, பல உயிர் செத்தாலும் உள்ள விட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இவ்வளவு கட்சிக்காரங்க உங்களுக்கு மக்கள் உரிமை அக்கறை கிடையாது. கேள்வி வந்து கேள்வி கேட்கக்கூடாது. தண்ணி கொடுத்தீங்களா முதல்ல? 30,000 பேர் கூடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் வாட்டர் பாட்டில கொடுத்தீங்க நீங்க. இன்னைக்கு சென்னையில சோலார் இது கட்டுறேன்னு சொல்லி 9 பேர் இறந்துருக்காங்க. முதலமைச்சர் ஓட வேண்டியதானே? துபாயில இருந்து வர வேண்டியதானே? நம்பி வரவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறமா போலீஸ் மேல பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்ன இது? இதுக்கு மேல பதில் சொல்லுங்க. அவ்வளவு பேர் அவ்வளவு நேரம் நிக்கிறாங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? இருங்க, அவங்க பண்ணது தப்புதான், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஐயா தண்ணி கொடுக்கலையா? தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாருமே தண்ணி கொடுத்தாங்க. எந்த மக்கள் தண்ணி கொடுக்கலன்னு சொன்னாங்க சொல்ல சொல்லுங்க. எங்க வீடியோ, அந்த வீடியோ இருக்கு, நாங்க தண்ணி கொடுத்த வீடியோ இருக்குன்னு சொல்றோம். தண்ணி கொடுத்தது எல்லாருமே சப்மிட் பண்ணிருக்காங்க. நெருக்கடியில கையை கூட தூக்க முடியாம சிக்கி தவிச்சவங்களுக்கு எப்படிங்க தண்ணி எடுக்க முடியும்? நாங்களே தண்ணி சிக்கி தவிச்சிருக்கோங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி ஆக்கி விட்டாங்க. மக்களை அடிச்சு உள்ள தள்ளி பிரஷர் கொடுத்து சாக்கடைக்குள்ள விழுந்தவங்களாம் போய் தூக்கணும். காவல்துறை எங்க போச்சு? தொண்டர்கள் தூக்கி அனுப்பிட்டு இருக்காங்க அத்தனை பேரை. இன்னைக்கு தொண்டர்கள் வேலை செஞ்சனால மட்டும்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒரு ஆள் கூட, நீங்களே சொல்றீங்க ஒரு ஆள் கூட உள்ள போக முடியாது, அவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு. போலீஸ் எப்படி உள்ள வர முடியும்? அதுக்கு முன்னாடியே போலீஸ் உள்ள போயிருக்கணும்ன்றேன். இப்படிங்க உள்ள உழுவதுக்கு முன்னாடியே போலீஸ் உள்ள போயிடணுமா? போலீஸ் மக்களோட கூட்டத்தை பார்த்தா வகுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எப்படி வகுக்கணும்? ஆரம்பத்துல இருந்து கூட்டத்துக்குள்ள கூட்டம் மக்களோட மக்கள் தான். மக்களை போயிட்டு உள்ள பெரியவங்க சின்னவங்க வெளியே அனுப்பியிருக்கணும். அதாங்க, ஒண்ணு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணா, ஒண்ணு கண்ணீர் புகை கொண்டு போடணும், இல்லைன்னா வந்து லட்டில் அடிக்கணும். வேற வாய்ப்பு. வன்முறை இல்லாம கண்ணீர் புகை கொண்டு போறதா? வன்முறை இல்லாம கண்ணீர் புகை கொண்டு போறதான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் 10,000ன்றாங்க, அப்புறம் 30,000ன்றாங்க. 30,000 படி நீங்க வந்து 27,000 படி 27,000 படி நீங்க 500 போலீஸ் இருக்கிறீங்கன்னா, அந்த 27,000 தாண்டி வந்து 2 லட்சம் பேருக்கு மேல வருதுன்னா, அப்ப நீங்க அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணாம? இது நான் கேட்கல, எம்பி அவர்களே அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க டிவிக்கு தரப்புல? அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்களே. அதுதான் நாங்க பண்ண தப்புதான். உலகத்துல என்ன பண்ணிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் இருங்களா? 10,000 சொன்னா இருங்க, ஒரு நிமிஷம். 10,000 சொன்னாங்க. கூட்டம் அதிகமாச்சுன்னா நிறுத்து, ப்ரோக்ராம கேன்சல் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? இரியா இப்பதான் அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்திருக்காருல்ல, அங்க டிஜிபி எங்க கூட்டம் கூட்டல? எங்க சொல்லு, எங்க போனாரு? ஏங்க அங்கதான் 4 எஸ்பி இருக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இது? எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, போலீஸ்காரங்க அதிகாரி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுத்துக்கிறேன். சொல்றேன் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நாங்க ஒழுங்குல நாங்க வந்து இருங்க, நாங்க ஒழுங்குல போட்டோம், நாங்க வந்து எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணிட்டோம், எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல.
அந்த மாதிரி ஒழுங்கு இல்லாம அந்த கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சப்பவே இவங்க வந்து பாதுகாப்பு இருங்க இருங்க ஒருத்தர் முடிக்க விடுங்க இருங்க ஐயா சொல்லி முடிக்க விடுங்க சொல்லி முடிக்க விடுங்க சஞ்சய் சஞ்சய் இருங்கன்னு சொல்ற ஒரு நிமிஷம் இருங்க நான் முடிச்சுக்கிறேன். நாங்க எங்க கூட்டம் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க ஐயா சும்மா பேசிக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வெளியில போற மக்களை வெளியில விடாம யோ இரிய ஒரு நிமிஷம் அவர் பேசி முடியும் அதுக்கப்புறம் பேசு. யோ என்ன பேச விடுறியா? அங்க உள்ளவங்களுக்கு தண்ணி குடிக்கல. திமுக காரனே நானும் இதான் பண்றேன் நீ இதான் பண்ற நடந்ததை சொல்ல விட மாட்டேற நடைமுறையில் நடந்தது முன்னாடி நடந்ததையும் சொல்ல விட மாட்டேற. இதே ஒரு நிமிஷம் சஞ்சய் ஒரு நிமிஷம் மக்கள் சொன்னது நான் சொல்றேன் இரியா ஐயா வெளியில சொல்றேன் தயவு செஞ்சு பேசினே இருக்கான் திமுக காரனே கத்திக்கினே இருக்கிறான். தமிழன் ஒரு நிமிஷம் வந்து கும்பமேளால எத்தனை பேர் செத்தாங்க? 40 80 தெரியலையே மறந்துச்சு. இல்ல சஞ்சய் இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த கூட்டம் வந்து ஏற்கனவே சஞ்சய் அதையுமே அது விஜய் நிர்வாகிகள் கேட்க கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இரியா மத்தவங்க பேசினா அதுக்கப்புறம் பேசு. ஐயா இவன் முடிவோட தான் இருக்கிறான். திமுக காரன் மதிய பேச விடாம நம்ம கத்திட்டு வந்துடணும் விஜய் 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 சொல்லிட்டு வந்துடணும்ன்றான். அவ்வளவுதான் ஐயா கூட்டம். ஐயோ சஞ்சய் ஐயா கொஞ்சம் கோவஸ் கொடுங்களா இவனை செருப்ப கட்டி நான் இந்த அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் இறங்கிறேன் கோர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரே நிமிஷம் செருப்பல் அடிக்கணும். நீ வந்து டிவி தலைப்பு டிஎம்கே ஐயா தலைப்பு டிஎம்கேன்னு போட்டா என்டிகே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன கதை? இல்ல நான் டிவிக்கேவா இருந்துட்டு போறேன் டிஎம்கே வர சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் நான் இப்போ எங்க கூட்டம் இது ஆகுது. நாங்க ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கூட்டம் பண்ணிட்டோம் பாத்துருக்காங்க. எங்க கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க தான் சொன்னேன்னு சொல்றீங்க. நிர்வாகிகள் சொன்னா கேட்கலன்றீங்க. ஓகே இதே அப்புறம் சிபிஎம் இருக்காங்கல்ல சிபிஎம் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அவங்க போயிட்டு அவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க லைன் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணுவாங்க தெரியல. அப்பேற்பட்டவங்களுக்கே நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கலீங்க. அவங்களுக்கே பர்மிஷன் கொடுக்கல இந்த அரசு. அவங்களுக்கே பர்மிஷன் கொடுக்காது எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்துச்சு? எங்க பேச்சை மட்டும் ஏன் எடுத்துக்கின்னு நாங்க மட்டும் கூட்டம் கூட எங்க பேச்சு நாங்க கேட்கல அதனால நாங்க உள்ள விட்டோம் ஏன் சொல்றீங்க? தடுத்து அனுப்ப வேண்டியதானுங்க. நீங்க பெரம்பலூர்ல அனுப்புனீங்களங்க. பெரம்பலூர்ல அனுப்பி நாங்க என்ன போகாம அங்கேயே நின்று போராட்டம் பண்ணோமா? சொன்னோன்னு போயிட்டோம்ல. விமர்சனங்கள் விழதாங்க செய்யும். எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியோ இப்போ ஒரு கூட்டம் நடத்துறீங்க நடுவில் வந்து நிப்பாட்டி உங்களை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நீங்க வந்து விமர்சனம் பண்ணதான் செய்வீங்க. அதுக்காக நடக்க போற கெட்டத்தை வந்து ஏத்துப்பீங்களா? கூட்டம் அதிகமாச்சுன்னா பாண்டி இல்ல பாண்டி இங்க பாருங்க இடுமாவன கார்த்தி நெய்வேலியில வந்து ஒரு கிராமத்துல பேசுறா இருந்துச்சு. ரத்து பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல ரத்து பண்ணிட்டாங்கன்னு கடிதெல்லாம் எடுத்து விட்டீங்களா வெளியே? கூட்டத்தை நிப்பாட்டினா விமர்சனம் விழதான் செய்யும். அதெல்லாம் வந்து சகஜம். அதை நீ வந்து அந்த விமர்சனத்துக்கு பயந்துக்குன்னு நான் மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல உள்ள விடுவேன்னா எனக்கு புரியலையே. அதாவது வந்து நான் பாண்டி நான் சொல்றேன். அதாவது வந்து உங்காலே சொல்றாரு போலீஸ் வந்து எங்களுக்கு ஒற்றுமை கொடுத்தாங்க. அவர் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அது அங்க இருந்து வந்ததுக்கான நடுவுல கொடுத்தது மக்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கல. நீங்க 2 விஷயத்த கனெக்ட் பண்றீங்க. எப்படின்னா நாங்க லைட் ஆஃப் பண்ண சொன்னதுக்கும் அவங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கும் அந்த ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்தா பாரு திமுக காரன் அந்த மாதிரி நீ தூக்கிட்டு வர. நீ வர வழியில எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஆனா மக்களுக்கு இந்த கூட்டத்துல பாதுகாப்பு கொடுக்கலன்னு நாங்க சொல்றோம். இந்த கூட்டத்துக்குள்ள போலீஸ்காரங்க வரல ஒத்துழைப்பு தரல அதான் நாங்க சொல்றோம். நாங்க அங்க கொடுத்ததுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தான் எதிர்த்தீங்க. இப்ப வந்து இது பண்றீங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் நன்றி சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. நான் விஜய் தான் கொல்லப்படாது ஏத்துக்கணும்னா நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்க ஏத்துக்கோங்க. பிரபாகரன் அந்த போராட்டத்துல பிரபாகரன் தான் முழு காரணம். இங்க காங்கிரஸோ திமுக காரணம் இல்ல நீ ஏத்துக்க.
இந்த 2 பேரும் ப்ளீஸ் நம்ம ஏத்துப்போம். நம்ம 2 பேரும் ஈக்குவலா ஏத்துப்போம். வா 2 பேரும் ஏத்துப்போமா? லாஜிக்கே இல்லைங்க. லாஜிக்கே இல்லைங்க. வாயா 2 லாஜிக் தானேயா. 2த்துலயுமே திமுக சம்பந்தப்பட்டிருக்கு, 2த்துலயுமே காங்கிரஸ் சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அதாங்க திமுக சம்பந்தப்பட்டிருக்குல்ல. இல்ல அவரு என்ன சொல்றாருன்னு முழுசா காதுல வாங்க. அவர் அதுக்கப்புறம் பேசிக்க. அதாவது நான் பேசுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா டிவிகே வந்து அதாவது வந்து தெளிவா அந்த இடத்துல போலீஸ் மறிச்சப்பையும் அவங்க அதிகாரிங்க அவங்க வந்து பொறுப்பாளர்கள்ட்ட போலீஸ் சொல்லியிருக்கு, இதே மாதிரி உள்ளார போய் பேசாதீங்க, இங்கே நின்று பேசுங்க, உள்ளார போனீங்கன்னா என்ன ஆளும். சரி விடுங்க அண்ணா, நான் ஏத்துக்கிறேன் விடுங்க. ஆளுங்கட்சியை விட விஜயோட கூட்டம் தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி என்டிகேவுக்கு பண்ணாதான் சஞ்சய் சும்மா கோர்ட்டே காரி துப்பிருக்கியா? மத்த கட்சி தலைவர் மாதிரி விஜய் நீங்க எடுத்துக்க கூடாது, மத்த கட்சி தலைவர் மாதிரி விஜய்க்கு நீங்க பாதுகாப்பு தராம இருந்துக்க கூடாதுன்னு இருக்கணும். கோர்ட் நேத்து காரி துப்பிச்சு தெரியுமா தெரியாதா? நீங்க மற்ற தலைவர் கொடுக்குற பாதுகாப்போட மேற்கொண்டு கொடுத்துருக்கணும். விஜய்க்கு நீங்க கொடுக்கலன்னு கேட்டுச்சு. காரி துப்பிச்சா இல்லையா? இருங்க பாண்டியன் சஞ்சய் இருங்க. அட இருங்க நீங்க சஞ்சய் இருங்க. நீங்க மட்டும் பேசுவீங்க, நாங்க பேச வேணாமா? அவர் பாண்டியன் நியாயமா தான் சொல்றாரு. உங்களுக்கு தான் வந்து கிரௌட் அதிகமாகுது, விஜய் வர லேட் ஆகுதுன்னா ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தானங்க. அது வந்து நியாயமான கேள்விதான். திமுக கண்டிப்பா கேட்க வேண்டிய இந்த அரசியல்வாதிங்க கரெக்டா சொல்ற நேரத்துல கரெக்டா வரான். கரெக்டா வரதுக்கு நாங்க என்ன சீமானா எம்டி பஸ் 4 பேர் பொதுவா சொல்ல